நம்மளே வந்து நம்ம கதையை கொண்டு போய் டைரக்ட் பண்ணுங்கிற முதல்ல அந்த முட்டாள்தனத்தை விடுங்க. முதல்ல நம்மளே பண்ணும்போது அது நிச்சயமா நீங்க பண்ணலாம், நான் பண்ண வேணாம்னு சொல்லல, உங்க கதையை நீங்க பண்ணுங்க. ஆனா இன்னொருத்தர் கதாசிரியர் இருக்கும்போது அதுல நல்ல விஷயங்களை நம்மளால போராடி வாங்க முடியுது. குறைஞ்சபட்சம் வந்து வசனம் எழுதுறதுக்கோ திரைக்கதை எழுதுறதுக்கோ ஒருத்தர் நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம், அந்த ஐடியாவை நானே பண்ணும்போது நிச்சயமா அது வந்து இதுவா இல்லை. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணாதான் டைரக்டர் ஆகிடும். ஒருத்தர்கிட்ட போய் கதை சொன்ன உடனே இப்போ வர பிரச்சனைலாம் வந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ண விட்டாங்க. என்ன சார்யா இவர் என்ன சார் பண்ணும், என்ன தெரியும் இவருக்கு. அப்புறம் 10 நாள் ஆன பிறகு ஒரு சார் டைரக்டரை மாற்றணும். ஏன்னா அவர் ஒன்றும் தெரியல. ஏன் கொடுத்த சான்ஸ், ஏன் கொடுத்த சார் கதை நல்லா இருந்திருக்கு. இந்த சினிமாவில் எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. கதை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒருத்தருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கறது வந்து சரியான விஷயமா? கதை நல்லா இருக்குன்னா கதையை வாங்க, அவன் டைரக்ஷன் பண்ண தெரியுமான்னு சொல்லு, இல்லை அவங்க ஒர்க் பண்ணான்னு கேள்வி. என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம வராங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா விழுந்துட்டே வர்றதுக்கு காரணம். வண்டி ஓட்ட தெரியாதவங்ககிட்ட நம்ம வண்டி கொடுப்போமா? ஒரு வண்டியை வாங்குறோம், வந்து கோடி ரூபாய் போட்டு வண்டியை வாங்குறோம், அது எவ்வளவு வந்திருக்கு, உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், நீ லைசன்ஸ் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதெல்லாம் பாக்குறோம். 1 கோடி ரூபாய் ஒரு 10-20 லட்சம் போட்டு வண்டிக்கு. ஆனா பல கோடி போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதை சொன்ன உடனே அவங்கள டைரக்டர் ஆக்கிறது இருக்கு இல்லையா, இது சரியான விஷயமா இருக்காது. நான் கதை சொன்னவங்கள டைரக்ட் பண்ணுங்க, உங்க கதையை நீங்களே டைரக்ட் பண்ணீங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா கதை சொல்வதே டைரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நினைச்சீங்கன்னா அது அறிவற்ற தனம், அது சரியான விஷயம் கிடையாது. இதுதான் நான் இந்த நேரத்தில் ஏன் சன்மி சினிமா நான் மற்ற சினிமாவெல்லாம் பார்க்கும்போது அங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மூளைகள் வேலை செய்யுது. இங்கே வரும்போது ஒரு நம்ம ஒரு கதை சொல்லி டைரக்ட் பண்ணிடணும். நிறைய பேர்கிட்ட கதை வச்சிருக்காங்க, நிறைய பேர் கதை போகுது. இவங்கெல்லாம் யாரு? நான் அப்படி செக் பண்ணும்போது அதெல்லாம் சரியா இல்லாமல் இருக்கு. அப்போ நம்ம இயக்குநர்கள் நீங்கள் உங்கள் 2 விஷயத்தில் அப்டேட் பண்ணீங்க. அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் இயக்குனர் சங்கம் தயார் செய்து தரும். இந்த உறுதிமொழியை நாங்கள் உங்களை டைரக்டர் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து விவரங்களும் நாங்கள் வந்து என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 10 லேப்டாப் வேணுமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு உண்டான என்ன விஷயம், எடிட்டிங் வேணுமா இல்லை வந்து என்ன வேணும், அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரும். ஆனால் இதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ், அதாவது முழு நேரம் காலையில் 10 மணி ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு நீ வர முடியாது. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உணவுல இருந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி இயக்குனர் சங்கமே ரெடி பண்ணி தரும். ஒரு நாள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவன் வந்து ஏதோ 10 மணிக்கு வரோம் 11 மணிக்கு போகிறோம் நினச்சா வரோம் அப்படிலாம் இல்லை. அடுத்த மாதம் கிளாஸுக்கு இப்போலாம் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை